மார்கசீர்ஷ மகாத்மியம் முதல் அத்தியாயம் என்ற முதல் நாள் கதையாகும் இது. இந்த முதல் நாள் கதையை கேட்பதற்கு முன்னர், நோன்பை திறப்பதற்கு முன்னர் சிடா மற்றும் சிடியின் கதையானது கேட்கப்படுகிறது. கிச்சடி செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படுகின்றன. பின்னர் அதே கிச்சடியை பிரசாதமாக உட்கொண்டு நோன்பு திறக்கப்பட்டது. எனவே இதில் தாங்கள் காணப்படுகிறது கதை கேட்கப்படுவது சிரி மன்னரின் கதையாகும். மேலும் நோன்பை திறப்பதற்கு சிடா மற்றும் சிடியின் கதையானது கேட்கப்படுகிறது. கிச்சடி செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படுகிறது. பின்னர் அதே கிச்சடியை பிரசாதமாக உட்கொண்டு நோன்பு திறக்கப்படுகிறது. எனவே இன்றைய பதிவில் நீங்கள் சிடா மற்றும் சிரியின் கதையை கேட்க போகிறீர்கள். இது தவிர இன்று மார்கழி மாதத்தின் வியாழக்கிழமை, முதல் வியாழன் மற்றும் வியாழக்கிழமைகளின் விரதம் அனுசரிக்கப்படுகிறது. அன்னை லக்ஷ்மியை வணங்குகிறார்கள். எனவே அன்னை லக்ஷ்மியின் சிடா சிரியின் கதை இது போன்றது. 4 பறவைகள் இருந்தன. அவை அனைத்தும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை ஞாயிறு அன்று நீராடின. பத்வா நாளில் 4 பறவைகளும் இன்று கிச்சடி செய்வோம் என்று எண்ணின. ஒரு பறவை அரிசி கொண்டு வந்தது, ஒரு பறவை குச்சி கொண்டு வந்தது, ஒரு பறவை பருப்பு கொண்டு வந்தது, ஒரு பறவை நெய் கொண்டு வந்தது, ஒரு பறவை உப்பு கொண்டு வந்தது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து கிச்சடி செய்தார்கள். முதலில் நீராடலாம், பின்னர் கிச்சடி உட்கொள்ளலாம் என்று அனைவரும் எண்ணினார்கள். அனைத்து பறவைகளும் நீராடச் சென்றன. முதலில் ஒரு பறவை வந்தது. அதற்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. மீதமுள்ள பறவைகள் இன்னும் வரவில்லை. எனவே அது கிச்சடியின் நீராவியை உட்கொண்டது. 2வது பறவை வந்ததும் அது தண்ணீரை அருந்தியது. 3வது பறவை கிச்சடியை தின்றது. 4வது பறவை வந்ததும் அது கூர்ச்சானை உட்கொண்டது. 4 பறவைகளும் இறந்துவிட்டன. நீராவியை உட்கொண்ட பறவை அரசரின் இல்லத்தில் இளவரசியாக மாறியது. தண்ணீர் அருந்திய பறவை இளவரசனின் இல்லத்தில் பிறந்தது. கிச்சடியை உட்கொண்ட பறவை பிரம்பாதத்தின் இல்லத்தில் பிறந்தது. குர்ச்சானை உட்கொண்ட பறவை தானே ஹட்னியானது. இளவரசரின் மகள் அரசனின் பணிப்பெண்ணானாள். பிரம்மபாதத்தின் மகள் இளவரசியின் தோழியானாள். ஹட்னியும் அரசருடன் இருந்தாள். இளவரசி தனது முந்தைய வாழ்க்கையை குறித்த அனைத்தையும் எண்ணத்தில் வைத்திருந்தாள், நினைவில் கொண்டிருந்தாள். இளவரசி திருமணம் செய்து கொண்டு வெளியேறும் போது அவள் அரசரிடம், தந்தையே, நான் என் தோழியையும் பணிப்பெண்ணாக என்னுடன் அழைத்துச் செல்வேன் என்றாள். அவரும் சரி என்று அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்றார் அரசர். இளவரசி, தந்தையே, நான் என் தோழியையும் பணிப்பெண்ணாக என்னுடன் அழைத்துச் செல்வேன் என்று கூறவும் அரசர், ஹட்னியும் தேவை என்று, சரி சரி, அவளை அழைத்துச் செல்லுங்கள். ஹட்னியை அழைத்து வர ராஜா தனது ஊழியர்களை அனுப்பினார். ஆனால் ஹட்னி எழுந்திருக்கவில்லை. பின்னர் இளவரசி அவளிடம் சென்று தனது முந்தைய பிறப்பின் அனைத்து செயல்களையும் அவள் செவிகளில் கூறினாள். அதனை கேட்டு ஹட்னி உடனடியாக எழுந்தாள். இளவரசர் இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்தார். அவர், நீ யார் என்று கேட்டார். ஹட்னியின் செவிகளில் அவர் என்ன கூறினார் அதை கேட்டு ஹட்னி உடனடியாக எழுந்தாள். இளவரசி எந்த பதிலும் கூறவில்லை. பின்னர் இளவரசர், உண்மையை கூறுங்கள், இல்லையெனில் தலை வெட்டப்படும். பின்னர் இளவரசி இளவரசரிடம் தனது முந்தைய பிறப்பின் அனைத்து விஷயங்களையும் கூறினாள். அரசரும் அனைத்தையும் கேட்டு, கார்த்திகை மாத நீராடலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததால் என்றார். எனவே நாமும் கார்த்திகையில் இணைகளாக நீராடி இப்போது நிரம்ப தர்மங்கள் செய்யலாம். இப்போது அன்புடன் கார்த்திகை மாத நீராட தாமோதர பகவானுக்கு ஜெய் என்று கோஷமிடுவோம். சித்த சாதியின் கதையை கேட்கும் பக்தர்கள், சொந்தமாக இல்லம் கட்ட விரும்பும் பக்தர்கள் அல்லது நீண்ட நேரம் முயற்சித்த பிறகும் நிதி நெருக்கடி காரணமாக உங்கள் இல்லம் கட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சித்த சாதியின் கதையை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்கழி மாதத்தின் பத்வா தேதியில் சித்த சாதியை
தாயை வணங்கி கதையை கேளுங்கள். அப்போது நிச்சயமாக உங்கள் விருப்பம் நிறைவேறும். சரி, சித்த சாதியின் கதையை கேட்க உங்கள் இல்லம், அதாவது நீங்கள் வசிக்கும் இல்லம், அந்த இல்லத்தின் நடுவில் ஒரு இல்லத்தை கட்ட வேண்டும். அதாவது இல்லத்தின் வடிவத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் உலர்ந்த மாவிலிருந்து வடிவத்தை உருவாக்கலாம், அல்லது நீங்கள் அதை காவி நிறத்திலிருந்து உருவாக்கலாம். பலர் வீட்டின் படத்தை வரைய வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு இல்லத்தை கட்டும் போது இது உங்கள் சொந்த வீடு என்று முழு மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் அந்த வீட்டை கட்டும்போது மகிழ்ச்சியாகவே இருக்கும். மனதில் உற்சாகம் இருக்க வேண்டும். அது உங்கள் சொந்த இல்லம் என்பது போல அறை, சங்கிலி, தோட்டம் போன்றவற்றை நல்ல முறையில் செய்யுங்கள். பின்னர் இந்த வீட்டின் நடுவில் சிடா மற்றும் சிடி வைக்கப்படுகின்றன. நீங்கள் எதிலிருந்து சிடா மற்றும் சிடி செய்கிறீர்கள்? நீங்கள் அதை மாவிலிருந்து செய்கிறீர்கள். மாவை பிசையுங்கள். ஆனால் உப்பு சேர்க்க சாதாரண மாவு தேவை. மாவில் தண்ணீரை கலந்து மாவை பிசைந்து ஒரு குருவியின் அழகான வடிவத்தை உருவாக்கி இல்லத்தின் நடுவில் வைக்க வேண்டும். 5 விளக்குகளை எடுக்க வேண்டும். களிமண் விளக்குகளால் எடுக்கலாம். விரும்பினால் மாவால் விளக்குகளையும் செய்யலாம். இல்லத்தை சுற்றி 4 விளக்குகளை ஏற்றி வீட்டின் நடுவில் குருவிக்கு அருகில் 5வது விளக்கை ஏற்ற வேண்டும். 5 விளக்குகளையும் இந்த முறையில் ஏற்றி வைக்கவும். இப்போது தீபாவளி அன்று அன்னை லக்ஷ்மி தேவிக்கும் குருவிக்கும் நாங்கள் வழங்கும் கீர், அதாவது பாயசம் மற்றும் பாதுஷா போக் என்று வழங்குங்கள். ஆம், நாங்கள் கட்டும் இல்லம் காலியாக வைக்கப்படவில்லை. அதாவது நீங்கள் கட்டிய அனைத்து அறைகளிலும் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு அறையிலும் சில பொருட்களை வைத்திருக்கலாம். அதாவது நீங்கள் இல்லத்தில் வைத்திருக்கும் பொருட்களிலிருந்து அறையிலோ அல்லது சமையல் அறையிலோ சில இடங்களில் சில பொருட்களை அவற்றின் தேவைக்கேற்ப வைத்திருக்கலாம். சிறிய பொருட்களை வைத்திருக்கலாம். இதை செய்ய முடியாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்த அனைத்து அறைகளிலும் உள்ள ஒவ்வொரு அறையிலும் சர்க்கரை மிட்டாய்கள் மற்றும் அரிசி மிட்டாய்களை வைத்திருக்கலாம். இது சிதா மற்றும் சிடியின் கதையை நீங்கள் கேட்கலாம். விரைவில் உங்களுக்கு சொந்த இல்லம் கிடைக்க தாகூர்ஜியிடம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லது உங்களுக்கு தனி இல்லம் வேண்டுமென்றால், அதாவது கூடுதல் இல்லம் வேண்டுமென்றால் இதற்காகவும் சிடா மற்றும் சிடியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவன் தாக்கூர்ஜியிடம், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். மறுநாள் காலை ஜெகநாத சுவாமி பலராம சுவாமியும் உணவிற்காக காத்திருந்தனர். ஆனால் எதுவும் வரவில்லை. தாமதமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் இன்னும் எதுவும் பரிமாறப்படவில்லை. பலராம சுவாமி ஜெகநாதரிடம், நமது காலை உணவு என்ன நடக்கிறது என்று கேட்டார். ஏன் இவ்வளவு தாமதமாகிவிட்டது? லக்ஷ்மி தேவி தனது அனைத்து பணியாளர்களுடன் ஆலயத்தை விட்டு வெளியேறியதால் காலை உணவு தயாரிக்கப்படவில்லை. எனவே சமையல் செய்ய யாரும் இல்லை என்று ஜெகநாதர் பதிலளித்தார். பின்னர் ஜெகநாதர் பலராம சுவாமியிடம் சில உணவுகளை தயாரிக்க கூறினார். லக்ஷ்மி தேவி தனது அனைத்து செல்வங்களையும் தனது அனைத்து பணியாளர்களையும் திரும்ப பெற்றிருந்தார். அந்த நேரத்தில் 2 சகோதரர்களும் மிகவும் பசியுடன் இருந்தனர். லக்ஷ்மி தேவியை இழந்து பசியால் அவதிப்பட்டதால் அவர்கள் பிச்சை எடுக்க முடிவு செய்தனர். இறைவன் அனைத்து செல்வங்களையும் கொண்டவராகவும் பிரம்ம பானத்தை பாதுகாக்கும் நபராகவும் இருந்தாலும் இந்த சிறப்பு லீலையின் மூலம் தனது பக்தனின் மகத்துவத்தை நிரூபிக்க ஒரு சாதாரண மனிதனைப் போல பிச்சை எடுக்க சென்றார். இதனால் ஜெகநாதரும் பலராம சுவாமியும் பிராமணர்கள் வேடத்தில் இல்லம் இல்லமாக சென்று பிச்சை கேட்டனர். யாராலும் அவர்களை அடையாளம் காண இயலவில்லை. அன்னை லக்ஷ்மி தேவியை இழந்ததால் அவர்கள் இருவரும் மிகவும் தூய்மையற்றவர்களாக தெரிந்தனர். யாரும் அவர்களுக்கு தானம் செய்யவில்லை. யாரும் அவர்களை நன்றாக நடத்தவில்லை. யாரும் அவர்களை தங்கள் இல்ல வாசலுக்கு வர அனுமதிக்கவில்லை. லக்ஷ்மி தேவியின் உத்தரவின் பெயரில் சூரிய கடவுள் தனது வெப்பத்தை அதிகரித்தார். 2 சகோதரர்களும் மிகவும் சூடான மணலில் மிகவும் சிரமப்பட்டு நடக்க வேண்டியிருந்தது. அவர்களுக்கு மிகவும் தாகமாக இருந்தது. தாகத்தை தணிக்க ஒரு குளத்தை கண்டதில் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்போது 2 சகோதரர்களும் குளத்தை அடைந்ததும் தண்ணீர் அனைத்தும் வற்றியது. இறுதியாக அவர்கள் சில மென்மையான இலைகளை உட்கொள்ள எண்ணி ஒரு மரத்திற்கு சென்றனர். ஆனால் அவர்கள் மரத்தை அடைந்தவுடன் இலைகள் உடனடியாக காய்ந்து வாடின. இப்போது 2 சகோதரர்களும் மிகவும் பசியுடன் இருந்தனர். பொதுவாக அவர்கள் ஒரு நாளைக்கு பல முறை உணவு உட்கொள்வார்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு மன்னர் இந்திரத்யும்னன் கேட்டுக்கொண்டது போல
உண்மையில் அவர்கள் பல முறை உட்கொண்டார்கள். உணவு உட்கொண்ட பிறகு கரங்களை சுத்தம் செய்தவுடன், நீரால் சுத்தம் செய்தவுடன் மீண்டும் உட்கொள்ள வேண்டிய நேரம் இது. 2 சகோதரர்களும் தங்களின் படிப்பை தொடர்ந்தனர். அவர்கள் உண்ணா நோன்பு இருந்தனர். நாள் முழுவதும் தொடர்ந்து உட்கொள்வதை பழக்கமாக கொண்டிருந்தனர். ஆனாலும் கிட்டத்தட்ட நாள் முழுவதும் கடந்துவிட்டது. இன்னும் அவர்கள் எதையும் உணவாக உட்கொள்ளவில்லை. விரைவில் 2 சகோதரர்களும் சமீபத்தில் பிரசாத விநியோகம் நடந்த ஒரு ஆலயத்திற்கு வந்தனர். பலர் பிரசாதத்துடன் இல்லம் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஜெகநாத சுவாமியும் பலராம சுவாமியும் ஒரு பெண்ணை அணுகினர். அவள் கருணையால் அவளுடைய உணவில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டாள். அவள் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட சிறிது ஊதப்பட்ட அரிசியை முர்முர் உட்கொண்டாள். அதை சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தாள். ஜெகநாத சுவாமியும் பலராம சுவாமியும் கொடுக்க ஊதப்பட்ட அரிசியை அவள் எடுத்தபோது லக்ஷ்மி தேவியால் வழிநடத்தப்பட்ட ஒரு பலத்த காற்று வீசியது. ஊதப்பட்ட அரிசி அனைத்தும் பறந்து சென்றது. 2 சகோதரர்களும் மீண்டும் சாப்பிடும் வாய்ப்பை இழந்தனர். இறுதியாக அவர்கள் சிலரிடம் உணவு பெற எங்கு செல்லலாம் என்று கேட்டார்கள். யாரோ ஒருவர் அவர்களை சண்டாளர்களின் ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு மிகவும் தர்மவாதி ஒருவர் வசித்து வந்தார். ஜெகநாத சுவாமியும் பலராம சுவாமியும் அந்த இல்லத்திற்கு சென்று கொஞ்சம் உணவு கேட்டார்கள். இங்கே கிரகஸ்வாமி அவர்களுக்கு உணவளிக்க மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் பலராம சுவாமி ஒரு சண்டாளன் தயாரித்த உணவை உட்கொள்ள மறுத்துவிட்டார். அவர் உணவு உட்கொள்ள மட்டும் விரும்பவில்லை, ஆனால் தானே சமைத்து உணவு உட்கொள்ள விரும்பினார். கிரியாசாமியிடம் சில மூலப்பொருட்களின் மற்றும் சமையல் வசதிகளை வழங்குமாறு கேட்டார். பலராம சுவாமியின் வேண்டுகோளின்படி அனைத்து சமையல் வசதிகளும் தயார் செய்யப்பட்டன. ஒரு புதிய அடுப்பு கட்டப்பட்டது. மேலும் அனைத்து மூலப்பொருட்களும் மண்பானைகளும் கிடைக்க செய்யப்பட்டன. பலராம சுவாமி ஜெகநாத சுவாமியிடம் உணவு தயார் செய்ய சொல்லிவிட்டு நீராடச் சென்றார். இதற்கிடையில் ஜெகநாத சுவாமி சமைக்க முயன்றார். ஆனால் அவரால் விறகுகளை கூட பற்ற வைக்க இயலவில்லை. சமைக்கவும் இயலவில்லை. சிறிது நேரம் சென்ற பிறகு பலராம சுவாமி தனது நீராடல் அறையிலிருந்து திரும்பினார். உணவு தயாராக இருக்கும் என்று நம்பினார். இறுதியாக இரவு உணவிற்கு அதை அமைப்பது குறித்து அவர் மகிழ்ச்சியுடன் சிந்தித்துக் கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக அவர் வந்தபோது விறகுகளை கூட பற்ற வைக்க இயலாததால் ஜெகநாத சுவாமியால் சமைக்க இயலாது என்பதை உணர்ந்தார். இது பலராம சுவாமிக்கு வருத்தத்தை கொடுத்தது. அவர் ஜெகநாத சுவாமியை தனது இயலாமைக்காக திட்டிவிட்டு தானே உணவை தயாரிக்க தொடங்கினார். இருப்பினும் பலராம சுவாமி விறகுகளை பற்ற வைக்க முயன்ற போது அது எரியாது. நிறைய புகை உருவானது. வீடு முழுவதும் புகையால் நிரம்பியது. அனைவரின் விழிகளும் எரிந்தன. கண்ணீர் பெருக்கெடுத்தது. எல்லோரும் இருமினார்கள். ஜெகநாதரும் பலராமரும் இல்ல உரிமையாளரிடம் சமைத்த உணவை கேட்க முடிவு செய்தனர். அவர்கள் உரிமையாளரிடம் உணவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். வீட்டு பணியாளர்கள் சகோதரர்களுக்கு பரிமாறத் தொடங்கினர். அவர்கள் உட்கொள்ளும் போது உணவு சுவையாக இருப்பதாக ஒப்புக்கொண்டனர். உண்மையில் லக்ஷ்மி தேவி சமைத்த போது ஆலயத்தில் இருந்ததைப் போலவே சுவையாக இருந்தது. லக்ஷ்மி தேவி இல்லத்தில் வசிக்க வேண்டும் என்று ஜெகநாதரும் பலராமரும் எண்ணினர். லக்ஷ்மி தேவி இவ்வளவு சுவையான உணவை சமைத்திருப்பதாக இறைவனுக்கு உறுதியளிக்கப்பட்டது. இல்லையெனில் அவர்கள் உணவின் முடிவில் ஒரு சிறப்பு ஈரட்டியை உட்கொண்டார்கள் என்று யாருக்காவது எப்படி தெரியும்? ஜெகநாத சுவாமியின் மூத்த சகோதரராக இருந்த பலராம சுவாமியால் லக்ஷ்மி தேவி தனது தம்பியின் மனைவி என்பதால் அவளிடம் பேசவோ அல்லது எதிர்கொள்ளவோ இயலவில்லை. இது ஒடிசாவின் ஒரு வழக்கம். அங்கு மூத்த சகோதரர்கள் தங்கள் தம்பியின் மனைவியிடம் உரையாடுவதில்லை. பர்தா வழக்கம் உள்ளது. பின்னர் பலராமர் ஜெகநாத சுவாமியிடம் பலராம சுவாமி லக்ஷ்மி தேவியிடம் சென்று மன்னிப்பு கேட்க கூறினார். மேலும் அவளை கையை பிடித்து கோவிலுக்கு அழைத்து செல்லும்படி கேட்டார். லக்ஷ்மி தேவியிடம் நான் ஒருபோதும் அவள் பக்தர்களை சந்திக்க ஆலயத்தை விட்டு வெளியேறுவதற்கு எந்த தடையும் இருக்காது. அவள் எப்போதும் கோயிலுக்கு திரும்பும் வரை அவள் விரும்பும் இடத்திற்கு செல்லலாம். ஜெகநாத சுவாமி அவளிடம் வந்தபோது லக்ஷ்மி தேவி திருப்தி அடைந்தாள். ஜெகநாத பிரசாதத்தை மதிக்க தாழ்ந்த சாதி மற்றும் உயர் சாதி மக்கள் என்ற வேறுபாடு இருக்காது என்று அவள் ஜெகநாத சுவாமியிடம் உறுதியளித்தாள். இன்றும் கூட ஜெகநாதர் ஆலயத்திற்கு வருகை தருகிறார். மதத்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. பிராமணர்களும் சண்டாளர்களும் ஒரே தட்டில் இருந்து பிரசாதம் பெறலாம். ஜெய் ஜெகநாத், ஜெய் மகாலட்சுமி. இந்த கதையின் சாராம்சம் எளிது. லக்ஷ்மி தேவியின் ஆசிகளை பெறுவதற்கு எந்த சாதி கட்டுப்பாடும் இல்லை.
மாறாக இல்லத்தை சுத்தமாக வைத்திருப்பது இல்லத்தை நேர்த்தியாக வைத்திருப்பதாகும். அதிகாலையில் எழுந்து லக்ஷ்மி தேவியை தவறாமல் வணங்குவது மட்டுமே தேவை. லக்ஷ்மி தேவி இதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். குறிப்பாக ஆககன் மாதத்தின் வியாழக்கிழமை அனைவருக்கும் சிறப்பு. மகாலட்சுமி தேவிக்கு பல வடிவங்கள் மற்றும் பல பெயர்கள் உள்ளன. பூமியில் அவள் சாயா, சக்தி, நீ, தாகம், அமைதி, சாதி, அவமானம், நம்பிக்கை, பிரகாசம், இயல்பு, நினைவகம், கருணை, திருப்தி, தாய், தலைமை, தெய்வம் மற்றும் லக்ஷ்மி ஆகியவற்றின் வடிவத்தில் இருக்கிறாள். அன்னை மகாலட்சுமி, நாங்கள் அனைவரும் உங்களை வணங்குகிறோம். கைலாய மலையில் அன்னை பார்வதி, பார்க்கடலில் சிந்து பெண், சொர்க்கத்தில் மகாலட்சுமி, பூமியில் லக்ஷ்மி தேவி, பிரம்மலோகத்தில் சாவித்ரி, பசுக்களில் ராதிகா, பிருந்தாவன காட்டில் ராசேஸ்வரி, சந்தன காட்டில் சந்திரா, சம்பக காட்டில் கிரிஜா, பத்ம காட்டில் சுசீலா, கடம்ப காட்டில் கடம்பமாலா, அரச மாளிகையில் ராஜ்யலட்சுமி, ஒவ்வொரு இல்லத்திலும் கிரகலட்சுமி. இந்த வெவ்வேறு அரசிகளின் பெயர் சூரத் சுந்தரி. அரசி மிகவும் அழகாகவும் நல்ல நடத்தை கொண்டவராகவும் தனது கணவரிடம் அர்ப்பணிப்புடன் இருந்தார். இருவருக்கும் ஒரு மகனும் அதன் பிறகு ஒரு மகளும் வரம் கிடைத்தது. மகளின் பெயர் சம்பலா. யாராவது அரசரின் அரண்மனைக்கு சென்றால் இந்த அரசரின் செல்வத்தை இரட்டிப்பாக்கும், மேலும் இந்த செல்வத்தால் தனது குடிமக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை வழங்க முடியும் என்று மகாலட்சுமி அன்னையின் மனதில் ஒரு முறை தோன்றியது. இந்த ராணியின் பெயர் சூரத் சுந்தரி. அவள் மிகவும் அழகாகவும் நல்ல நடத்தை உடையவளாகவும் தன் கணவரிடம் பக்தி கொண்டவளாகவும் இருந்தாள். ஒரு ஏழையின் இல்லத்தில் வசிக்கும் ஒருவர் செல்வம் சேர வேண்டும் என்று ஆசை கொண்டால் அவர் அவர்களின் பெயர் தம் காமகர்மா என்று கேட்டார். மாதா லட்சுமியான அன்னை மகாலட்சுமி ஒரு பெண் பக்தையின் உருவத்தை எடுத்துக்கொண்டு, பெண்ணே, என் பெயர் கமலா, என் கணவரின் பெயர் புவனேஷ், நாங்கள் துவாரகையில் வசிக்கிறோம். உங்கள் ராணி முந்தைய பிறவியில் ஒரு வைசியரின் மனைவி. வைசியர் மிகவும் ஏழை. வறுமை காரணமாக இல்லத்தில் தினமும் சண்டைகள் நடந்தன. அவளுடைய கணவர் அவளை தினமும் அடிப்பார். அந்த விஷயங்களால் சோர்வடைந்த இல்லத்தை விட்டு வெளியேறி வெறும் வயிற்றில் காட்டில் அலைய ஆரம்பித்தார். அவளுடைய நிலைமையை கண்டு நான் பரிதாபப்பட்டேன். பின்னர் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் ஸ்ரீ மகாலட்சுமி கதையை நான் அவளுக்கு கூறினேன். நான் கூறியதை கேட்டு அவள் ஸ்ரீ மகாலட்சுமியின் விரதத்தை கடைபிடித்தாள். அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடைய வறுமை நீங்கியது. அவளுடைய இல்லமும் உலகமும் செல்வம், சந்ததி மற்றும் சொத்துக்களால் நிரம்பியது. பின்னர் மக்கள் கணவர் மனைவி இருவருக்கும் ஆசீர்வதித்தனர். அவர்கள் லக்ஷ்மி லோகத்தில் தங்கியிருந்த லக்ஷ்மி விரதத்தை கடைபிடித்ததால் அவர்கள் அன்னை மகாலட்சுமியின் விரதத்தை கடைபிடித்ததைப் போல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மகிழ்ச்சியை அனுபவித்தனர். இந்த பிறவியில் அவளுடைய பிறப்பு ராஜவம்சத்தில் அது நடந்தது, குடும்பத்தில். ஆனால் அவள் ஸ்ரீ மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க மறந்துவிட்டாள். நான் அவளுக்கு நினைவூட்ட இங்கே வந்திருக்கிறேன். வயதான பெண்மணியாக மாறு வேடமிட்ட அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி பணிப்பெண்ணுக்கு வழிபாட்டு முறை மற்றும் அதன் முக்கியத்துவத்தை கூறினார். இதன் பிறகு பணிப்பெண்ணிற்கு வணங்கி அரசியாரிடம் கூற சொல்லி உள்ளே சென்றால், அரச விருந்தினர்களிடையே வசிக்கும் போது ராணியார் தனது செல்வத்தை குறித்து மிகவும் பெருமைப்பட்டு தனது செல்வம் மற்றும் அதிகாரத்தால் போதையில் இருந்தாள். பணிப்பெண் கூறிய மூதாட்டியின் வார்த்தைகளை கேட்டு அவள் கோபமடைந்து அரச வாயிலுக்கு வந்து ஒரு வயதான பெண்மணியின் வடிவத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி அன்னையை வசைபாடினாள். ஸ்ரீ மகாலட்சுமி அன்னை ஒரு வயதான பெண்மணியின் வடிவத்தில் வாயிலுக்கு வந்திருப்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் ராணியின் இத்தகைய முரட்டுத்தனமான நடத்தையையும் அவமதிப்பையும் கண்ட தாய் அங்கேயே இருப்பது சரியல்ல என்று எண்ணினாள். அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். வழியில் இளவரசி சம்பாலாவை சந்தித்து அனைத்தையும் கூறினாள். சம்பாலா தனது சார்பாக அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி மாதாவிடமிருந்து அன்னையிடமிருந்து ஒரு வசீகரத்தை கேட்டார். அன்னை அவள் மீது பரிதாபம் கொண்டு சம்பலாவிடம் ஸ்ரீ மகாலட்சுமி விரதத்தை குறித்து கூறினார். அந்த நாள் ஆககன் மாதத்தில் மார்ச் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை சம்பாலா ஸ்ரீ மகாலட்சுமி விரதத்தை மிகுந்த பக்தியுடன் கடைபிடித்தார். இதன் விளைவாக அழகான மன்னர் சித்தேஸ்வரரின் மகன் மால்தரை திருமணம் செய்தார். அவளுக்கு செல்வம், செழிப்பு மற்றும் அனைத்து வளர்ச்சிகளும் கிடைத்து அவள் நன்கு வளர்ந்தாள். தன் கணவருடன் தனது மாமியார் இல்லத்தில் அவள் மகிழ்ச்சியாக தனது நாள்களை, தனது தினங்களை கழிக்க தொடங்கினாள். இதற்கிடையில் ஸ்ரீ மகாலட்சுமி அன்னை அரசியாரின் மீது கோபமடைந்தார். இதன் விளைவாக மன்னர் பத்ரிஸ்ரவஸின் ராஜ்யமும் தொழிலும் அளிக்கப்பட்டன. உணவு கூட சிக்கலில் சிக்கியது. அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் அரசரிடம்
எங்கள் மருமகன் எவ்வளவு பெரிய அரசர், அவர் பணக்காரர், செல்வம் உள்ளவர். நாம் ஏன் அவரிடம் சென்று எங்கள் நிலையை குறித்து அவரிடம் கூறக்கூடாது? அவர் நிச்சயமாக எங்களுக்கு உதவுவார் என்று கேட்டாள். இது குறித்து மன்னர் பத்ரிஸ்ரவஸ் தனது மருமகனிடம் சென்றார். ராஜ்யத்தை அடைந்த பிறகு அவர் ஒரு குளத்தின் கரையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க நின்றார். குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்த பணிப்பெண்கள் அவரை கண்டு பணிவுடன் கேட்டார்கள். அவர் ராணி சம்பலாவின் தந்தை என்பதை அறிந்ததும் அவர்கள் ஓடி வந்து முழு கதையையும் ராணியிடம் கூறினார்கள். ராணி பணிப்பெண் மூலம் அரச உடையை அனுப்பி அவரை மிகுந்த ஆடம்பரத்துடன் வரவேற்று கௌரவித்தார். அவருக்கு உணவளித்தார். அவர் திரும்பி வர தொடங்கியதும் மன்னர் பத்ரிஸ்ரவாஸ் அவருக்கு தங்க நாணயங்கள் நிரப்பப்பட்ட ஒரு பானையை கொடுத்தார். அவர்கள் திரும்பி வந்தபோது ராணி சூரத் சந்திரிகா அவர்களை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். தங்க நாணயங்களால் நிரப்பப்பட்ட பானையின் வாயை திறந்தாள். ஆனால் கடவுளே பணத்திற்கு பதிலாக பானையில் நாணயங்களை கண்டாள். இவை அனைத்தும் ஸ்ரீ மகாலட்சுமியின் கோபத்தால் நடந்தது. இந்த வழியில் இன்னும் பல தினங்கள் துயரத்தில் கழிந்தன. இந்த முறை ராணியே தன் மகளிடம் சென்றாள். அந்த நாள் ஆககன் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை. மாலையில் பாலா ஸ்ரீ மகாலட்சுமியின் விரதத்தை கடைபிடித்து அவளை வணங்கி அவளுடைய தாயையும் விரதத்தை கடைபிடிக்கச் செய்தாள். இதன் பிறகு ராணி தன் இல்லத்திற்கு திரும்பினாள். அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியின் விரதத்தை கடைபிடித்த பின்னர் அவள் மீண்டும் தனது ராஜ்யம், பதவி, செல்வம் மற்றும் அனைத்தையும் திரும்ப பெற்றாள். ஈஸ்வரனார் பிறந்தார். சில தினங்களுக்கு பிறகு இளவரசி ஷாம்பால் தனது தந்தையின் இல்லத்திற்கு வந்தாள். அவளை அங்கே கண்டதும் சூரத் சந்திரிகா பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார். ஷாம்பாலா தனது தந்தைக்கு ஒரு பானை நிறைய கொய்லாவை கொடுத்தாள். ஆனால் அவள் அவருக்கு எதுவும் கொடுக்கவில்லை. அதனால்தான் ஷாம்பாலா தனது தந்தையின் இல்லத்திற்கு வந்தபோது அவளை மரியாதையாகவோ அல்லது விருந்தோம்பலாகவோ நடத்தவில்லை. ஆனால் அவள் இதனால் கோபப்படவில்லை. அவள் இல்லத்தில் ஏற்றும் போது அவள் தந்தையின் இல்லத்திலிருந்து சிறிது உப்பை எடுத்து கொண்டாள். அவள் இல்லத்தில் ஏற்றும் போது அவளுடைய கணவர் அவளிடம் அவள் பெற்றோர் இல்லத்திலிருந்து என்ன கொண்டு வந்தாள் என்று கேட்டார். அவள், நீ அங்கிருந்து எசன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாய் என்று பதிலளித்தாள். அவளுடைய கணவர், அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டாள். ஷாம்பாலா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு புரியும் என்றார். அன்று ஷாம்பாலா உப்பு இல்லாமல் அனைத்து உணவையும் சமைத்து பரிமாறினார். அவளுடைய கணவர் அதை உட்கொண்டார். உப்பு இல்லாததால் தான் அது மோசமாக சுவைத்தது. பின்னர் ஷாம்பாலா தட்டில் உப்பை சேர்த்தார். இது உணவை சுவையாக மாற்றியது. பின்னர் ஷாம்பாலா தனது கணவரிடம், இது நான் என் பெற்றோரிடமிருந்து கொண்டு வந்தது என்று கூறினார். அவளுடைய கணவருக்கு அவள் கூறியது உண்மை என்று தோன்றியது. இருவரும் புன்னகைத்து நகைச்சுவையாக பேசினார்கள். நாங்கள் உணவருந்த ஆரம்பித்தோம். இந்த வழியில் பக்தியுடன் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுபவர், அன்னையின் ஆசைகளை பெறுபவர், செல்வம், செழிப்பு மற்றும் அமைதியை அடைபவர், அனைத்து வகையான விருப்பங்களும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் பெற்ற பிறகு அன்னையை வழிபட மறக்கலாகாது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும். இந்த வழியில் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியின் மகிமை பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. இந்த வழியில் ஸ்ரீ அகன் பிரகற்பதி விரதம் அல்லது ஸ்ரீ மகாலட்சுமியின் வியாழக்கிழமை கதை நிறைவடைகிறது. இவ்வாறு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி நீங்கள் ராணியை ஆசீர்வதித்தது போல உங்கள் அனைத்து பக்தர்களிடமும், வழிபடும் அனைவரிடமும், விரதம் இருப்பவர்களிடமும் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை அனைவருக்கும் வைத்திருங்கள். தேவேந்திரன் ஸ்ரீபீடத்தில் இருந்து தெய்வங்களால் வணங்கப்படும் மகாமாயே தம்மை வணங்குகிறேன். சங்க சக்கரத்தையும் கடனையும் தன் கைகளில் ஏந்திய அன்னை மகாலட்சுமி உன்னை வணங்குகிறேன். கருடனின் மீது வீற்றிருக்கும் தேவி மகாலட்சுமி, எல்லா பாவங்களையும் நீக்கும் கோலாசுர பயங்கரியே, எல்லா பாவங்களையும் நீக்கும் தேவி மகாலட்சுமியே நமஸ்தே. அதாவது கருணனின் மீது அமர்ந்த கோலாசுரனுக்கு பயத்தை தருபவளும் எல்லா பாவங்களையும் அளிப்பவளுமான அன்னை தேவி மகாலட்சுமி பகவதி தேவியே, எல்லாம் அறிந்தவளே, எல்லா தீமைகளையும் செய்பவர், எல்லா பாவங்களையும் செய்பவர், எல்லா பாவங்களுக்கும் காரணமானவர் அன்னை மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன், நமஸ்காரம் செய்கிறேன். அதாவது அனைத்தையும் அறிந்தவளே, அனைவருக்கும் வரங்களை வழங்குபவளே, அன்னையே, தாயே, எல்லா துஷ்டர்களுக்கும் பயத்தை தருபவளே, எல்லா துயரங்களையும் நீக்குபவளே, தேவி மகாலட்சுமியே, சித்தி புத்தி பிரதே தேவி என்று கூறப்படுபவளே, அனைத்தையும் நன்மையாக செய்பவளே, பகவதி தேவியே, மகாலட்சுமியே, என்னை காத்தருள்வாயாக. உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன் என்று அன்னை மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு நல்லொழுக்கமுள்ள வாழ்வை பெற்று அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து
வெள்ளை நிற ஆடைகளை அன்னைக்கு அணியச் செய்து ஒரு வகையான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரவி அனைத்து மக்களையும் பெற்றெடுக்கவும் தேவி மகாலட்சுமி நான் உன்னை வணங்குகிறேன். மகாலட்சுமியின் ஸ்தோத்திரம் இது பக்தர்களால் பாராயணம் செய்யப்படுகிறது. மகாலட்சுமி அஷ்டகம். அவர் அனைத்து பூரணங்களையும் அடைந்து ராஜ்யத்தையும் அடைகிறார். அதாவது இந்த மகாலட்சுமி அஷ்டக ஸ்தோத்திரத்தை எப்போதும் பக்தியுடன் பாராயணம் செய்பவன் அனைத்து பூரணங்களையும் ராஜ்ய மகிமைகளையும் அடைகிறான். இதில் ஐயமேதுமில்லை. இது ஒவ்வொரு நாளும் ஒரு முறை பாராயணம் செய்பவரின் பெரும் பாவங்கள் அளிக்கப்படும். மேலும் அதை 2 முறை பாராயணம் செய்பவன் செல்வத்தையும் தானியத்தையும் பெறுவான். பாதி நாள் 3 முறை பாராயணம் செய்பவன் என்றால் காலை மாலை மதியம் என 3 முறை பாராயணம் செய்தால் அத்தகைய மனிதனின் பெரும் எதிரிகளும் அழிக்கப்படுவார்கள். மேலும் நலனுக்காக வரதைனி மகாலட்சுமி எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாள். தேவி விஷ்ணு பிரியை அன்னை மகாலட்சுமி எங்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நன்மகிழ்ச்சியை தந்து நன்றாக எங்கள் அனைவரையும் காத்தருள்வாள். சகலமும் பரிபூரணமாகவே அனைவரையும் காத்தருள்வாள் அன்னை. துளசி தாயே, நான் தங்களை நமஸ்கரிக்கிறேன், தங்களை பிரார்த்திக்கிறேன், தங்களை தியானிக்கிறேன், தங்களை வணங்குகிறேன். தாம் என்று எனக்கு தெரியும், என்னுடையது, நான் தம்மை ஏற்றுக்கொள்கிறேன். தாம் இல்லாமல் என் கெட்டுப்போன வேலையை என்னால் சரி செய்ய இயலாது. அம்மா தாயே, நான் என் நம்பிக்கையை நிறைவேற்றுகிறேன். நான் தங்களிடம் அடைக்கலம் அடைகிறேன். நான் கைகூப்பி தங்கள் பாதங்களை வணங்குகிறேன். இரவும் பகலும் கொண்டாடுகிறேன். நான் தங்கள் புகழை மட்டும் பாடுவேன். அன்னையே, இப்போது தாம் என் மீது கருணை காட்டுங்கள். என் முழு உடலும் தூய்மையாகட்டும். நான் கேட்கிறேன் அம்மா, தயவு செய்து எனக்கு இந்த வரத்தை வழங்குங்கள். என் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுங்கள். எனக்கு எல்லா சடங்குகளும் தெரியாது அம்மா. என் பிரார்த்தனைகள் 12 மாதங்கள் வரை வணங்குபவன் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. முதலில் கங்கை நீரை பெறுங்கள், பின்னர் என்னை நீராடச் செய்யுங்கள். சந்தனம், அக்ஷதம், மலர்கள், தூபம், விளக்கு, புதிய வேதம், கங்கை நீரால் துறவு செய்யுங்கள். அதை தியானியுங்கள். உடலை தூய நீரில் சுத்தம் செய்யுங்கள். பின்னர் சாலிசாவை துதியுங்கள். அன்னை துளசியின் இந்த சடங்கு வழிபாட்டை செய்யுங்கள். உங்கள் உடல் ஒருபோதும் வலியில் இருக்கலாகாது. கார்த்திகை மாத பயிற்சியை செய்யுங்கள். தினமும் உறங்குங்கள். இந்த கதை தூய்மையாகிறது. இது மிகவும் இனிமையானது. படித்து கேளுங்கள். அழகு சுத்தமாகும். இந்த ஸ்ரீ துளசி சாலிசாவை யார் பாராயணம் செய்கிறாரோ கோவிந்த பலன்களை பெறுவார். எந்த ஆசை வந்தாலும் மனதில் துளசி சாலிசா படிக்கப்பட்டால் அதன் ஆசை நிறைவேறும். இப்போது நீங்கள் துளசி மகாராணியின் ஆரத்தியை கேட்பீர்கள். துளசி மகாராணியின் ஆரத்தி நமது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி நமக்கு நல்வாழ்வை தந்தருளும். தற்போது உடலில் எந்த வலியும் இருக்காது. கார்த்திகை மாதத்தில் ஒருவர் உறங்கினால் ஒருவர் தூய்மை அடைவார். இந்த கதை மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இதனை படித்து கேளுங்கள். அழகு பெருகும். இந்த ஸ்ரீ துளசி சாலிசாவை யார் பாராயணம் செய்கிறார்களோ கோவிந்தன் அவர் விரும்பும் எந்த விருப்பத்தின் பலனையும் பெறுவார். துளசி சாலிசா முடிந்தது. இப்போது நீங்கள் துளசி மகாராணியின் ஆரத்தியை கேட்பீர்கள். துளசி மகாராணி பகவான் ஸ்ரீஹரியின் மனைவி. 60 உணவுகள். துளசி ஹரி இல்லாமல் துளசி மாதா, துளசி தேவி நமஸ்காரம், வணக்கம். நமோ ஹரியின் தேவியே, தங்களுக்கு வணக்கம். தங்களை பரிபூரணமாக மனப்பூர்வமாக வணங்குகிறோம். ஸ்ரீ மார்கழி மாதத்தின் முதல் அத்தியாயமான முதல் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.